ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 5 மகா கந்த சஷ்டி விரதம். இன்றைக்கி நிறைய கதை நடந்திருக்கு. நான் உங்களுக்கு லேட்டாக ஷேர் பண்ணுறேன். பிக்சர் வைஸ் போகிறேன், இல்லைனா நடுவில் கதையை சொல்கிறேன், சரிங்களா? காலையிலே நான் வந்துட்டு சிவபாலயோகி ஆசிரம் கோவிலுக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் வாசிக்கிறாங்களோ நினச்சி போனேன். ஆனால் அங்கே வாசிக்கல, திருப்புகழ் வாசித்தாங்க. நானும் போய் வாசித்தது நல்லாவே இருந்தது. பாட்டிகளோடு சேர்ந்து நானும் வாசித்ததுனால இது டே 5ஓட வீட்டில் செஞ்சு 5 விளக்கும், அப்புறமா முருகனுக்கு பிடித்த கேழ்வரகு அந்த இது தேனும் திணையும் திணை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹனுமந்த் நகர் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போனேன். நேற்று முருகர்கிட்ட வந்துட்டு வேல் வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா, அது வாங்கிட்டு போனது தான் இது. அது வாங்கிட்டு போகிறது காட்சி தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சது. அம்மா கிட்ட வந்து வேல் வாங்கிட்டு போகிறது அது காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட வேல் வாங்கிட்டு போவாங்களா, அங்கே பாருங்கள் அம்மா வேல் கொடுக்குறது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு தேவியானுக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அது அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இது எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக நான் இந்த கோவிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் அந்த வாட்டி போகும்போது எல்லாம் வந்துட்டு காவடி அன்னைக்கு, அந்த கிருத்திகை அந்த இந்த காவடி தூக்குவாங்க இல்லைங்க, அந்த நாள் அன்றைக்கி தான் நான் போயிருக்கேன். இங்கே பாருங்கள், முருகருக்கும் வள்ளி தேவியானுக்கும் கல்யாணம் நடக்கிறது ஃபோட்டோ. இது வந்து அந்த கணபதி வந்து முருகருக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த வள்ளியை மயக்கிறதுக்கு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ இருக்குதோன்னு. இந்த காமதேனு ஃபோட்டோ நல்லா இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுனால இது வந்து எவ்வளோ நல்லா அது சொல்ல ஐயோ என்ன சொல்கிறேன், என்ன இப்படி வளர்றேன் சாமி விஷயத்தில். ரொம்ப நல்லா இது பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு காமிக்கணும், அப்புறமா நானும் இதெல்லாம் பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன். பாருங்கள், இது எல்லாமே அந்த கல்யாணம் பண்ணி வச்சது தான். காமெடி எடுக்கும்போது போகும்போது இந்த மாதிரி நின்று பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்காது, அப்படியே தள்ளினே இருப்பாங்க, அவ்வளோ ரஷ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ரீயாக. இங்கே பாருங்கள் 6 கார்த்திகை பெண்கள், அது பார்வதி அம்மா. அந்த 6 முகமும் அனைத்து ஒரு முகமாக மாற்றுவாங்கல்ல, அதனால தான் அது 7 பெண்களை காமிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 6 படை வீடு அந்த ஒரு ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. ஒரு கதைக்கு அப்புறமா இது அவங்க குடும்பமாக சேர்ந்தது. அதுக்கப்புறம் கல்யாணத்துது அவர் கணபதி மற்ற முருகர் அவங்க அந்த எப்படி வள்ளியை இது பண்ணுறது அந்த கதை கேட்குறது. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் பெங்களூரில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நார்மலாக இருக்கிற டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக மெதுவாக எல்லாமே பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணி மெதுவாக ஒன்று பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். முருகனை மட்டும் பார்த்து அவரை ரசிக்கணுன்னு இருந்தால் அதை பார்க்கலாம். இது அம்மா வந்துட்டு அந்த தினமாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் தான் இங்கே பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா, நான் நிறைய லிங்கம் அந்த இப்படி இருக்குது இல்லைங்களா, அந்த ரைட் சைடாக இருக்கும் இங்கேயும், அப்புறமா இன்னொரு கோயிலில் முருகர் கோயிலில் மட்டும்தான் லெஃப்ட் சைடு இருக்குது. இங்கே வந்துட்டு பார்வதி அம்மா வயசான ரூபத்தில் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த குச்சியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா வேறு அழுந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால. அதனால் அவங்க ஃபேஸை கேப்சரை பண்ணிட்டேன். அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இன்றைக்கி அதுவும் டே 5 அன்றைக்கி நான் திருப்புகழெல்லாம் வாசித்தேன். எல்லாம் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்புகழ் வாசிச்சது. அதெல்லாம் அங்கே இருக்கிற முருகர் கோயிலில் இருக்கிற அந்த பாட்டிகளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அவங்களும் எங்களை சேர்த்துட்டு தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டு, படிக்க தெரியணுன்னே கூட சேர்ந்து இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து படிக்க வச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் விரதம் கூட. அந்த இதில் திருப்புகழ் வேறு என்னை பாட வச்சாங்க இல்லைங்களா. வேறு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் ஒரு சில ஆசைலாம் கேட்டிருந்தேன். போக போக எனக்கு என்ன ஆசை, இவரை பார்த்தே இருக்கிறது போதும் இல்லைங்களா, இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆசையெல்லாம் மறந்துட்டு இவரை பார்க்குறதே ரசிச்சுட்டே அப்படியே இருந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. காலையிலையும் ஒரு கோவில், சாயந்தரம் ஒரு கோவில். இந்த 6 நாள் 6 நாள் வேணாம் 5 நாள் சஷ்டி விரதத்தில் வந்துட்டு நான் முதையாக 5ஆம் நாள் தான் நான் போனேன். அதுவும் 5ஆம் நாள் ஏன்னா மங்கையர்க்கரசி அம்மாள் வந்து சொன்னாங்க, மன நிம்மதிக்காக நாங்கள் வந்துட்டு அரிசி வெல்லமும் கொடுத்தா ரொம்ப